ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், எப்படி நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி செக்யூராக வச்சுக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மெயில் ஐடியை அடுத்தவங்க ஒரு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நம்ம மொபைலுக்கு செக்யூரிட்டி கோட் வர மாதிரி செக் பண்ணி வச்சுக்கலாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து செக்யூராக வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு அதாவது யூடியூப் சேனல் வந்து அந்த ஐடியில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இன்னும் சேஃபாக இருக்கும். உங்களோட ஜிமெயில் ஐடியை அடுத்தவங்க யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ வேறு சிஸ்டத்தில் உங்கள் ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு கோடு வரும். அந்த கோடை போட்டால் தான் லாகின் பண்ண முடியும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். உங்கள் மொபைல்லே இதை பண்ணலாம். மொபைலில் போய்ட்டு க்ரோமில் போய் டெஸ்க்டாப் சைட்ஸ் மாற்றிட்டு இந்த ரைட்டில் 3 டாட் இருந்துச்சு கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோமில் டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் மாறிட்டு இந்த மாதிரி இருக்கும். செக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடைசி எங்கெல்லாம் லாகின் பண்ணீங்கன்னு காமிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே ஆஃப்னு இருக்கா, இங்கே ஆஃப்னு இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெட் ஸ்டார்டர்னு கொடுங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஹேக்கர்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கோ சேஃபாக செக்யூராக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அந்த இது கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இந்தியான்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்தியான்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு அமெரிக்கா இதில் இருக்குது. இந்த ஆரோ பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா +91 இருக்கும். இதை சூஸ் பண்ணிட்டு இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து இதை வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்போ உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு கோடு வரும். இந்த கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். எனக்கு வந்து இப்போ மொபைலுக்கு வந்து ஒரு கோடு வந்துருச்சு 13753. இந்த கோடை கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கோடு வரலன்னு இந்த இடத்துல ரீசெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கொடுங்க. அகைன் நீங்கள் ஏதாச்சும் மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல பேக்கெட் கொடுங்க. இப்போ நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துறேன். இங்கே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் டேன் ஆன் பண்ணலாமான்னு கேட்குது. நீங்கள் டேன் ஆன் கொடுத்துருங்க. இனிமேல் உங்கள் ஜிமெயில் ஐடியை வேறு சிஸ்டத்தில் போய் லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோடு கேட்கும். இனிமேல் நான் எந்த ஜிமெயில் ஐடி எந்த சிஸ்டத்தில் போய் கொடுத்தாலும் என்னுடைய கோடு கேட்கும். நான் வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருக்கேனால இந்த மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.